இந்த தீபிகா இப்போது அழுதுகிட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணுறா. அதாவது சிவசங்கரிக்கு, ஆன்ட்டி எல்லாமே முடிஞ்சு போச்சு, நாம தான் ஜெயிக்க போகிறோம், அது மட்டும் இல்லாமல் கையிலையும் எலிலையும் தோக்கடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருந்தா. கடைசியில் அந்த செஃப் வந்து சொதப்பிட்டாரு. கையிலும் எலிலையும் தான் ஃபஸ்ட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சிட்டாங்க. அந்த 5,00,000 ரூபா பணம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தான் கிடச்சிச்சு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இப்போது தீபிகா வந்து சொல்லிட்டு இருக்கா. இதை கேட்ட உடனே வந்து பார்த்தீங்கன்னா சிவசங்கரிக்கு சரியான அதிர்ச்சி. என்ன சொல்கிற தீபிகா நீ அப்படின்ற மாதிரி அதிர்ச்சியோடு கேட்கும்போது, ஆமாம் ஆண்டி எல்லாமே முடிஞ்சு போச்சு, நானும் வந்து பார்த்தீங்கன்னா கையில் தோக்கடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி தான் எவ்வளோ பெரிய பிளான்லாம் போட்டு வச்சுருந்தேன். ஆனால் எதுவுமே வேலைக்காகலை, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ முடிஞ்சு போச்சு. அது மட்டும் இல்லாமல் கையிலும் எலிலும் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இப்போது இவ்வளோ பெரிய வெற்றி, அதாவது இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிச்சு அந்த 5,00,000 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வாங்கின்னு போனதெல்லாம் கூட வெற்றி கிடையாது. இப்போது இந்த தீபிகா, அதுக்கப்புறம் சிவசங்கரி, இவங்க எல்லாருமே நம்ம கையிலும் எலிலும் தோக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பல பிளான் பண்ணாங்க இல்லையா. அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவங்கள தான் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லணும். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.